கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவருடைய அருளோடு அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையோடு நாம் பாஸ்கா காலத்தில் 3ஆம் ஞாயிற்கு வந்திருக்கிறோம். உதவி செய்த இறைவனுக்கும் அன்னை கன்னிமரியாளுக்கும் நமது நன்றியை தெரிவித்து, நம்மோடு கூட இறைவன் இன்று என்ன பேசுகிறார் என்பதை கவனத்தோடு நாம் கேட்போம். எம்மாவு வழியில் சீடரை சந்தித்தல் என்ற பகுதியை நாம் இன்று வாசிக்க கேட்டோம். இந்த நற்செய்தியை ஒட்டி மட்டுமே இந்த மறைவுரையை ஆற்ற ஆசைப்படுகிறேன். நற்செய்தியை எளிதாக புரிந்து கொள்ள 4 பிரிவுகளாக நாம் பிரிப்போம். ஒவ்வொரு பிரிவிலும் நம்முடைய அன்றாட வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதையும் ஆங்காங்கே உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். சிந்திப்பதும் சீரிய முறையில் அதை எடுத்துக்கொண்டு வாழ்வாக்குவதும் அன்னை கன்னிமரியாள் தருகின்ற அருளினால் நமக்கு இருக்க வேண்டும் என்று ஜெபித்து இந்த மறைவுரையை ஆற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நற்செய்தியை 4 பிரிவுகளாக பிரிக்கிறோம். 1, தெளிவில்லாத பயணம் மேற்கொண்ட சீடர்கள். 2, வழிப்போக்கனான ஆண்டவர் இயேசு. 3, வழிப்போக்கனும் அப்பம் பிடுதலும். 4, வழிப்போக்கன் இயேசு நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம். 1, தெளிவில்லாத சீடர்களின் பயணம். ஏன் இந்த பயணம்? ஏன் தெளிவில்லை? காரணம் இயேசுவின் உயிர்ப்பு. வெளி உலகம் அவர்களை நையாண்டி செய்தது. அவர்கள் சீடர்கள் பயந்தார்கள், ஏமாற்றமடைந்தார்கள், அச்சம் அவர்களை ஆட்கொண்டது, அவமானம், ஏளனம், இவ்வாறு இவைகளுக்கு பயந்து மூடிய அறைக்குள், கதவுக்குள் தங்களையே சுருக்கி கொண்டார்கள். உள்ளார்ந்த பயமும் அவர்களிடம் இருந்தது. சொல்லிலும் செயலிலும் வல்லவராம் இறைவாக்கினராக நாங்கள் அவரை கருதினோம். அவர் இறைவாக்கினரைப் போல திகழ்ந்தார். இஸ்ராயலை மீட்பவர் என்று நினைத்தோம். ஆனால் அவர் இறந்து போனார். காலியான கல்லறையை காணுகிறோம், உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். இங்கே அங்கே என்கிறார்கள், ஆனால் கண்ணில் படமாட்டேன் என்கிறார். ஆகவே எங்களுக்கு எல்லாமே பயமாக இருக்கிறது என்று அதை மனத்தில் இருத்தியவர்களாக, கோழை உள்ளம் கொண்டவர்களாக அவர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு செல்லுகிறார்கள். அவர்கள் உண்மையைத்தான் கூறினார்கள். ஆனால் இயேசுவினுடைய உண்மையான ஆன்மீகத்தை அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. they were sincere but spiritually they were blind. உண்மையைத்தான் சொன்னார்கள், ஆகவே தான் பயந்து போனார்கள். இப்படி பயந்து போகின்ற சூழல் ஒன்றை உங்களுக்கு நான் பழைய ஏற்பாட்டிலிருந்து படித்து காட்டுகிறேன். எப்படி நம்முடைய வாழ்விலும் நடைபெறுகிறது என்பதை நான் சொல்லாமலேயே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அரசராகமம் முதல் புத்தகம் 19வது அதிகாரத்தில் 1, 9, 15 வசனங்களை படிக்கிறேன். இந்த நிகழ்வு போலி இறைவாக்கினர்களை எலியா இறைவாக்கினர் கொன்று குவித்தார் என்று பார்க்கிறோம். இந்த போலி இறைவாக்கினர்களுக்கு அந்த இஸ்ராயல் நாட்டு அரசி தான் பொறுப்படுத்தி கொண்டிருந்தாள். அவளிடம் சென்று சொல்லுகிறார்கள், போலி இறைவாக்கினர் நம்முடைய ஆட்களை எல்லாம் இந்த எலியா இறைவாக்கினர் கொன்று குவித்து விட்டார் என்று சொன்னவுடனே அவளுக்கு கோபம் வருகிறது. அவள் என்ன சொல்லுகிறாள் பாருங்கள். எலியா செய்த அனைத்தையும், பொய் இறைவாக்கினர் அனைவரையும் அவர் வாளால் கொன்றதையும் ஆகாப்பு இசபேலுக்கு, அவள் தான் அரசி, தெரிவித்தான். இதை கேள்விப்பட்டவுடன் அவளுக்கு கோபம் வருகிறது. எனவே இசபேல் எலியாவிடம் தூது அனுப்பி, நீ அவர்களது உயிரை பறித்தது போல் நானும் நாளை இந்நேரத்திற்குள் உன் உயிரை பறிக்காவிடில் தெய்வங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்று சொல்லச் சொன்னாள். ஆகவே இந்த இறைவாக்கினரை, உன்னை நான் கொல்லுகிறேனா இல்லையா பார், என்னுடைய ஆட்களை நீ கொன்று விட்டாய், உன்னை நான் கொல்லுகிறேன் என்று அவள் சூளுரைக்கிறாள். இதை கேட்ட எலியா பயந்து போகிறார், ஓடிப்போகிறார். அந்த இடத்திலிருந்து, அவள் இருந்த இடத்திலிருந்து வேறு ஊருக்கு செல்லுகிறார். வேறு ஒரு இடத்துல போய் ஒரு குகையிலே அவர் அமர்ந்து ஓய்வெடுக்கின்ற பொழுது
ஆண்டவர் அவருக்கு தோன்றுகிறார். அங்கே ஆண்டவர் 9வது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார், எலியா நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று வினவினார். ஏனென்றால் நீ இருக்க வேண்டியது அந்த ஊர், அங்கிருந்து எப்படி கிளம்பி இங்கே வந்தாய், ஏன் இங்கே இருக்கிறாய்? ஆண்டவருக்கு தெரியாமல் இல்லை, தெரியும். ஆனால் அவரை சிந்திப்பதற்காக அழைக்கிறார். ஏன் நீ இங்கே இருக்கிறாய்? நீ எப்படி இந்த குகைக்கு வந்தாய்? நீ இங்கே இருக்க வேண்டியவன் அல்ல, நீ அங்கு இருக்க வேண்டியவன் அல்லவா என்று சொல்லுகிறார். அதற்கு அவர் சொல்லுகின்ற பதில்தான் அவருடைய பயம், அச்சம், ஏமாற்றம் எல்லாவற்றையும் சொல்லுகிறது. அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ வந்த வழியே திரும்பி தமஸ்குக்கு பாலைநிலம் நோக்கி செல், அவ்விடத்தை அடைந்தவுடன் ஆசோவை சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய். ஏனென்றால் 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆயினும் பாகாலுக்கு மண்டியிடாமலும் அவனை முத்தி செய்யாதவர்களுமான 7000 பேரை மட்டும் நான் இஸ்ராயலில் விட்டு வைப்பேன் என்றார். ஆகவே நீ பயப்படாதே, இந்த அரசனுக்காகவும் அவனுக்காகவும் இவனுக்காகவும் ஓடி ஒளியாதே, நீ செல்ல வேண்டிய இடம் அங்கே, மீண்டும் அதே ஊருக்கு போ என்று சொல்லுகிறார். பயம், அச்சம், ஏமாற்றம். அந்த அரசி கண்டிப்பாக கொல்ல முடியும், கொள்வதற்கான வழிவகைகள் அவளிடம் ஏராளமாக இருக்கிறது என்பதை அறிந்து அவர் செல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ முறை இது போன்ற பயங்களுக்கும் அடுத்தவர்களுக்காகவும் என்ன சொல்லுவார்கள், எப்படி பேசுவார்கள் என்று பயந்து வாழ்வையே இழந்துவிடக்கூடிய குடும்பங்கள், குடும்பத்தார் எவ்வளோ பேர் இருக்கிறோம் என்று சற்று யோசித்து பாருங்கள். தேவையில்லாத பயம், unnecessary fear, unnecessary criticism, இதற்காக பயந்து ஓடக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறோம். ஆகவே வெளியிலும் பயம் உள்ளிலும் பயம் என்று வாழ்ந்தவர்கள் நாங்கள் இதற்காகத்தான் எம்மாவுக்கு செல்லுகிறோம் என்று வழிப்போக்கனாக வந்த இயேசுவிடம் பேசுகிறார்கள். விவிலியம் பேசுகின்ற வழிப்போக்கன் இயேசு 2வது பகுதி. அவர்கள் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இயேசு வழிப்போக்கனாக அவர்களிடம் பேசுகிறார், அவர்களை சாடுகிறார். அறிவியலிகளே, இறைவாக்கினர் உரைத்ததை நம்ப மந்த உள்ளம் கொண்டவர்களே என்று அவர்களை தூண்டி எழுப்புகிறார். அவர்களுக்கு தெரியும், இருந்தாலும் அந்த பயத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். பழைய ஏற்பாட்டில் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அவரை குறித்து எழுதப்பட்ட அனைத்தையும் அவர்களுக்கு விளக்கம் செய்கிறார். மீட்பு என்பது சாதாரணமாக வருகின்ற ஒன்று அல்ல. துன்பங்கள், துயரங்கள் இவைகளெல்லாம் தாங்கித்தான் வர வேண்டும் என்று அவர் உங்களுக்கு தெரியும். ஆகவே இது வெறும் மலர் விரித்த படுக்கை அன்று, இதில் துன்பங்கள், வேதனைகள் இருக்கும் என்பது உங்களுக்கு புரியாதா? இறைவாக்கினர்கள் ஏற்கனவே சொல்லவில்லையா என்றெல்லாம் அவர்களிடம் கேட்கிறார். துன்பங்கள் பட வேண்டும் என்பது வாழ்க்கையில் அவசியம். துன்பமே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவதில்லை. ஆனால் துன்பங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமையை நமக்கு தருகிறார் என்பதுதான் ஆண்டவர் சொல்லுகின்ற பாடம். அவர்கள் உனக்கு எதிராக எழுவார்கள், எரேமியாவிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் உன்னை அவர்கள் மேற்கொள்ள முடியாது. அவர்கள் சண்டை போடுவார்கள், ஆனால் உன்னை வெற்றி கொள்ள முடியாது. ஏன், இவர்களுக்கும் கூட ஆண்டவர் சொல்லியிருப்பதை அவர்களை அந்த நேரத்தில் சுட்டி காட்டுகிறார். அதே வார்த்தைகளை சொல்லாமல் அவர் சொல்லுகிறார், என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று பயந்து போகாதீர்கள், உங்களுக்குள் இருக்கின்ற ஆவியானவர் பேசுவார் என்றெல்லாம் அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் அவர்கள் உணர்ந்து புரிந்து அறிந்து மகிழ்ந்து வாழ முடியாத அளவிற்கு பயம், கூச்சம், ஒரு ஏளனம் அவர்களை ஆட்கொண்டிருந்தது. ஆகவேதான் அவர் அவர்களிடம் இதை சொல்லுகிறார். நீங்கள் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை அவர் பட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார். நிச்சயமாக முடியும், அதை வாழ முடியும் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் இவ்வாறு பார்க்கிறோம். கூச்சம், சொல்ல முடியாத வேதனைகளை எப்படி சமாளிப்பது என்பதை அவர் சொல்லித் தருகிறார். நீதிமொழிகளாகமும் 28:13, தம் குற்றப்படிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது. போய் சொல்லிக்கிட்டு திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு நான் என் குடும்பத்தோடு சேரலை, அவன் இப்படி இவன் இப்படி, அது இது சாக்கு போக்கு சொல்லி குடும்பத்தை வீணடித்து கொண்டு உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களுக்கு வாழ்க்கை இனிக்காது. நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. என்னுடைய வார்த்தைகளை நம்பாதீர்கள், வேதத்திலிருந்து தான் நான் படிக்கிறேன். நீதிமொழிகள் புத்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனத்தை தான் படிக்கிறேன். தம் குற்றப்படிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது, அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார். இந்த கடவுளின் இரக்கம் என்றதற்கு வேறொரு பொருளும் உண்டு. கடவுளின் அருளை பெறுவார். நான் பாவி, என்னால் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் இப்படி இருக்கிறேன், நாம் இருந்தாலும் சேர்ந்து வாழ்வோம் என்று சொல்லி யாரெல்லாம் வாழ கற்றுக்கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் தங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்ள பலவீனத்தை மாற்றி பலமுள்ளவனாக வாட நான் முயற்சி செய்வோம் என்று தன் மனைவியிடம், கணவரிடம், ஒருவரிடம் பரிந்து பேசி வாழ கற்றுக்கொள்ளுகிறார்களோ அவருடைய வாழ்வு இனிக்கும்.
அதைத்தான் இவர் அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். மந்த புத்தி உள்ளவர்களை, இது உங்களுக்கு தெரியாதா, புரியாதா என்று அவர் சாடுவதன் நோக்கம் இதுதான். ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் எப்படி அதை வெளிக்காட்டுவது என்பது தெரியாமல் தடுமாறி போனார்கள். எத்தனை பேர் நாம் மூடி மறைக்கிறோம். போலி கௌரவம், வரட்டு கௌரவத்திற்காக எத்தனை குடும்பங்களை நாம் வீணாக்குகிறோம். எத்தனை முறை நம்முடைய குழந்தைகளை நீ வாழாவிட்டாலும் பரவாயில்லை, இங்கே இரு என்று எத்தனை நாட்கள் வைத்திருப்பீர்கள், எவ்வளவு ஆண்டுகள் வைத்திருப்பீர்கள். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். மனதை தட்டி எழுப்புகிறார். குற்றப்படி உணர்வுகளால் தூண்டப்பட்டு அவர்களை தூக்கி பார்க்கிறார், சீர்தூக்கி பார்க்கிறார். சிந்தித்து பாருங்கள், மந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். வெறும் வரட்டு கௌரவத்தால் வீட்டிலேயே இருப்பதால் எதையும் நீங்கள் சாதிக்கப் போவது இல்லை. வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களை தூண்டி எழுப்புகின்ற அற்புதமான பகுதி இது. மூன்றாவது பகுதிக்கு நாம் செல்லுகிறோம். அப்பம் பிடும்போது அவர்களை கண்டுகொண்டார்கள் என்று சொல்லுகிறோம். இது அவர்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒன்று. நற்கருணையை அவர்கள் கண்டவுடனேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழிப்போக்கனாக வந்தவர். மூன்றாவது பகுதி அந்த நற்செய்தி, அந்த நற்கருணையை அவர் பிட்டு அவர்களை வாருங்கள் என்று அழைத்த பொழுது இயேசுவையும் இறைவாக்கையும் நன்கு புரிந்து கொண்டார்கள். குடும்பம் எவ்வளவு உண்மையானது, ஜெப வாழ்வு எவ்வளவு அர்த்தம் உள்ளது என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அந்த நற்கருணையிலே ஜெபத்திலே அப்பம் பிடும்பொழுது அந்த ஆண்டவரை கண்டு கொண்டார்கள். நாமும் நம்முடைய வாழ்வில் தோல்விகள், ஏளனங்கள், அவமானங்கள் வருகின்ற பொழுது, ஆண்டவர் நோக்கி செல்லுகின்ற பொழுது வாழ முடியும் என்று வேதம் சொல்லுவதை உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். தோபித் புத்தகம் 8வது அதிகாரம் 6-7 வசனங்களை படிக்கிறேன். நீர் ஆதாமை படைத்தீர், அவருடைய மனைவி ஏவாளை அவருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இருவரிடமிருந்து மனித இனம் தோன்றியது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவோம் என்று உரைத்தீர். ஆண்டவரே, என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழச் செய்யும். அற்புதமான பகுதி, அருமையான பகுதி. அப்பம் பிடுவதில் அவர்கள் கண்டுகொண்டார்கள். அன்றாடம் ஜெபிக்கின்ற ஜெபத்திலே நம்முடைய குடும்பத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். இணை பிரியாது, நாங்கள் எங்கள் முதுமை வரை இணை பிரியாது வாழச் செய்யும் என்று இருவரும் ஜெபித்தார்கள். வாழ முடியும். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு இந்த ஜெபத்தை அடிப்படையாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாக வைத்த வாழ்வு. ஆகவே அந்த வாழ்வில் வாழ வேண்டும் என்று இந்த எம்மாவுஸ் அனுபவம் நமக்கு சொல்லுகிறது. இறுதியாக 4வது பகுதி, இது நமக்கு சொல்லுகின்ற பாடம் ஒன்றே ஒன்று. ஈகோ என்பதை ஒழித்து, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, எனக்கு தெரியாதா, எனக்கெல்லாம் புரியும் என்று அந்த சீடர்கள் சொல்லவில்லை. அவர் சொன்ன பொழுது, அவர் பேசிய பொழுது நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று அவர்கள் தங்களை தாங்களே அலசி பார்த்தார்கள். அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை உள்வாங்கி, எனக்கு எதற்கு இந்த ஈகோ, நான் ஏன் இங்கு செல்ல வேண்டும், நானே அங்கு செல்ல வேண்டும். எலியாவும் அப்படித்தான் சொன்னார். பல பேர் என்னை கொல்ல தூண்டுகிறார்கள், காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற பொழுது, நீ போ அங்கே என்று சொன்ன பொழுது அவர் செல்லுகிறார். நான் போக மாட்டேன் என்று சொல்லவில்லை. ஆனால் நாம் தான் பல நேரங்களிலே, பல பேர் நமக்கு அறிவுரைகள் சொன்னாலும், பல பேர் நம்மோடு கூட இருந்து, இல்லைம்மா வாழ்க்கை என்பது இப்படி, கற்துன்பம் இருக்கும், போகும், வரும், நலமோடும் வளமோடும் வாழ முடியும், இனிஷியல் ப்ராப்ளம்ஸ் தாண்டிட்டா சிறப்பாக வாழ முடியும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், உங்கள் காலம் வேற எங்கள் காலம் வேற என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் வாழ்வை இழந்து விடுவதற்கு தயாராக இருக்கிறோமே ஒழிய, வாழ வேண்டும் என்று பிறருடைய அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் ஆண்டவன் தருகின்ற அற்புதமான செயல்பாடுகளையும் நம்ப முடியாதவர்களாக, நம்பக்கூடாது என்பதற்காகவே வாழ நாம் முயற்சி செய்வதைப் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்தியேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, அருமையான பாடத்தை இந்த எம்மாவு சீடர்களுக்கு ஆண்டவர் சொல்லித் தருகிறார். நமக்கும் அதைத்தான் சொல்லுகிறார். ஒரே ஒரு முறை வாழப்போகின்றது வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும். நம்மை தேடி வந்து உதவி செய்கின்ற அந்த அருமையான ஆண்டவருடைய அறிவுரைகளை கேட்டு, அவர் சொல்லித் தருகின்ற அருமையான பாடங்களை கேட்டு, உறவுகளை பலப்படுத்தி, அவர்கள் எப்படி எருசலேமுக்கு சென்று சாட்சிகளாக மாறினார்களோ, பகிரங்கமாக நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று தெளிவு பெற்றார்களோ, அந்த தெளிவோடு வாழ வளர அருள் வேண்டி ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு, கருவறை டு கல்லறை ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வாக, உறவுகளை பலப்படுத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கின்ற அவரிடம், ஆண்டவரே எங்களோடு தங்கும், எங்களை வழிநடத்தும் என்று நாம் ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு நமக்கு அர்த்தமுள்ள வாழ்வாக, உறவை பலப்படுத்துகின்ற வாழ்வாக இருக்க அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென்.